கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது. கேரள சட்டமன்றத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அண்மையில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 1199 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டன. இந்நிலையில் ஆளும் இடதுசாரி ஜனநாயக கூட்டணியை தோற்கடித்து காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 6 மாநகராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி கண்ணூர், எர்ணாகுளம், கொல்லம், திரிசூர் ஆகிய 4 மாநகராட்சிகளை கைப்பற்றியுள்ளது. அதேபோல திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கூட்டணி கைப்பற்றியது. மொத்தமுள்ள 941 கிராம பஞ்சாயத்துகளில் காங்கிரஸ் கூட்டணி 500 இடங்களுக்கு மேலும், இடதுசாரி கூட்டணி 340 இடங்களுக்கு மேலும், பாஜக கூட்டணி 25 இடங்களுக்கு மேலும் வென்றுள்ளன. 14 மாவட்ட பஞ்சாயத்துகளில் காங்கிரஸ் கூட்டணி 7 இடங்களிலும், இடதுசாரி கூட்டணி 7 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. Very good news, because it's a triumph, clearly a triumph in favor of UDF. In the history of Kerala local body election, this election is the election where UDF and Congress got maximum number of seats. So it's a big boost for us. Certainly the trend is very clear. We are going to win the next assembly election. மொத்தமுள்ள 87 நகராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி 54 இடங்களிலும், இடதுசாரி கூட்டணி 28 இடங்களிலும், பாஜக கூட்டணி 2 இடங்களிலும் வென்றன. அடுத்த ஆண்டு கேரள சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.